அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 5.2ல் 8th செம்மில் 5th பாயிண்ட் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு கொஷின் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னு சொன்னாங்க, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கானிக் அண்டு ஃபைண்ட் த சென்டர், ஃபோக்கஸ், வெர்டெக்ஸ் அண்டு டைரக்ட்ரிக்ஸ் இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த டைப்லேருந்து ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பாக நமக்கு வரும். அப்புறம் இந்த யூனிட்டில் ப்ராக்டிக்கல் சம்ஸ்லேருந்து ஒரு சம்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த சம்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி நம்ம தெளிவாக பார்க்கலாம். இது டைப் ஆஃப் கானிக் அப்படின்னு சொன்னாக்க என்ன ஆகுன்னு சொன்னால், ஒன்று எலிப்ஸாக இருக்கலாம், இல்லை ஹைப்பர்போலாவாக இருக்கலாம், இல்லை பேரபோலாவா அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரு, ஃபோக்கஸ், வெர்டெக்ஸ், டைரக்ட்ரிக்ஸ்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வாங்க அந்த சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தோன்னு சொன்னாக்க முதல்ல 18x² + 12y² - 144x + 48y + 120 = 0 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் எக்ஸ்லாம் நம்ம ஒன்றா சேர்த்துக்க போகிறோம். 18x², எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் -144x, அதே மாதிரி ஒய் டேர்ம்ஸ்லாம் ஒரு சேர எழுதிக்க போகிறோம். 12y², அப்புறம் 48y. இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் என்ன பண்ணுறோன்னா ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுறோம். சரிங்களா? அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் 120 இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட போகிறோம். இப்போ அடுத்தது இந்த ரெண்டு டேர்மில் இருந்தோம், இதில் வந்துட்டு என்ன எடுக்கலான்னு சொன்னால், இந்த கான்ஸ்டன்ட் 18ங்கிறத நான் வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாக்க இங்கே ரிமைனிங் என்ன இருக்குன்னா இங்கே x² இருக்கும். இந்த 144ல் பார்த்தீங்கன்னா 8 × 18 இருக்கும். ஸோ 8x அந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்புறம் ப்ளஸ் இங்கேருந்து ஒரு 12 நான் காமனாக வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாக்க இங்கே என்ன வரும்னா 12 எடுத்தாச்சுன்னு சொன்னாக்கா இங்கே y² ப்ளஸ் இங்கே என்ன வரும்னா ப்ளஸ் 4 டைம்ஸ் 12 இருக்கும். ஸோ 4y = -120 இந்த மாதிரி வந்துடும். ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா 18, இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. x² இருந்துச்சுன்னா அதில் பாதி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். அதே மாதிரி மைனஸ் இங்கே 8 இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் லெட்டர் பார்க்கணும். x² இருந்துச்சுன்னா அதில் பாதி நம்ம 8ன்னு வச்சுக்க போகிறோம். இங்கே 8 இருக்கு இல்லையா, ஸோ இதில் பாதி வந்துட்டு 4 அப்படின்னு எழுதிட்டு ஸ்கொயர்னு போட்டுக்குவோம். இங்கே என்ன நம்ம போட்டோமோ 4 போட்டோம் இல்லையா, ஸோ -4² அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக எழுதிடலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த ப்ரீவியஸ் டேர்ம் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். அதனால் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. x² இருந்துச்சுன்னா எக்ஸு, இங்கே நம்பர் இருக்குது இல்லைங்களா 8x இருக்குது. ஸோ 8xல் பாதின்னு எடுக்கக்கூடாது, நம்பரில் பாதி வந்துட்டு 4ன்னு எடுத்துகிற போகிறோம். இங்கே என்ன நம்ம நம்பர் போட்டோமோ அந்த நம்பரை -4² அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்க போகிறோம். அதே மாதிரி தான் இங்கேவும் +12, இங்கே நான் லெட்டரில் பாதி பார்த்தீங்கன்னா y, அப்புறம் சென்டரில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. இதில் பாதி நம்ம 2ன்னு சொல்லி எழுத போகிறோம் ஸ்கொயர். இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் நல்லா கவனிச்சுக்கணும். இதில் மைனஸ் வந்தாலும் ப்ளஸ் வந்தாலும் இங்கே எழுதும்போது என்ன ஆகுதுன்னா இதில் இந்த 2 போட்டுக்கிறோம். சொல்கிறது புரியுதுங்களா? இங்கே வந்துட்டு -4 இருக்குது, அதனால் -4² போட்டிருக்கேன். அப்படி கிடையாது. இங்கே ப்ளஸ்ஸாக வந்தாலும் என்ன பண்ண போகிறோம், இந்த 2 எடுத்துகிட்டு -2² போட்டுக்க போகிறோம். இங்கே ப்ளஸ் வந்தாலும் சரி, சென்டரில் மைனஸ் வந்தாலும் சரி, மைனஸ் தான் போட்டு இந்த நம்பரை போட்டு ஸ்கொயர் போட போகிறோம். அதே மாதிரி இந்த நம்பரை போட்டு மைனஸ் போட்டு தான் ஸ்கொயர் போட போகிறோம். = -120 இந்த மாதிரி வந்துடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இப்போ என்ன பண்ணலான்னா இது உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 18x - 4² இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் பாருங்கன்னா, முன்னாடி இங்கே 16 இருக்கு இல்லையா, ஸோ இதை எடுத்துருவோம். இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் இதுவும் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 16 வரும். ஸோ 16 × 18 வந்துட்டு பார்த்திங்கன்னா 288 அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 12 × y + 2² -12 × 12 மல்டிப்ளை பண்ணும்போது -48 = -120 அப்படின்ட்டு வந்துடும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்னா 18 × x - 4² அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டண்ட்டை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போட போகிறோம். ரிமைனிங் டேர்ம்ஸ் எழுதுங்க. 12 × y + 2² = -120. இந்த -288 ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா +288. அதே மாதிரி -48 ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா 48 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ 18 × x - 4² + 12 × y + 2² இங்கே ஃபைனலாக என்ன வரும்னா 288 + 48
-120 சேர்க்கும்போது ஃபைனலாக இங்கே 216 வரும். ஸோ நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னு சொன்னாக்க 216 இருக்கு இல்லையா, ஒன்று எலிப்ஸாக இருக்கலாம், இல்லை ஹைபர்போலாவாக இருக்கலாம். சப்போஸ் எலிப்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னாக்க நமக்கு என்ன வரணும், x² + a² + y² / b² = 1ன்ட்டு வரணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் எப்போதுமே என்ன வரணும்னா 1 வரணும். ஸோ இங்கேவும் 1 வரணும்னு சொன்னால் 216 நான் என்ன பண்ணுறேன், டிவைட் த்ரூ அவுட் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ 18x - 4 whole square / 216 + 12y + 2 whole square / 216 = ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு 1ன்ட்டு வந்துடும். ஸோ இங்கே டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இங்கே 12 வந்துடும். அதே மாதிரி இங்கே பண்ணும்போது நமக்கு 18, இந்த நம்பர் மேக்ஸிமம் மாறி வந்துடும். இங்கே 12 இருந்துச்சுன்னா இங்கே அடியில் என்ன வந்துடும், இங்கே கேன்சல் பண்ணும்போது 12ன்ட்டு வந்துடும். அதே மாதிரி இங்கே 18 இருக்கிறதால இங்கே கேன்சல் பண்ணும்போது 18ன்ட்டு வந்துடும். ஸோ நம்ம தெளிவாக இப்போ என்ன எழுதிக்கலாம்னா, இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுது அப்படின்னு சொன்னாங்க, x - 4 whole square / 12 அதே மாதிரி ப்ளஸ் y + 2 இங்கே என்ன வந்துடும், whole square / 18 = 1 அப்படின்ட்டு வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 12 இருக்குது, இங்கே 18 இருக்குது. ஸோ 18 தான் பெரிய நம்பரு. ஒய் ஆக்சிஸ் கீழே தான் இந்த பெரிய நம்பர் இருக்கிறதால, லார்ஜ் நம்பர் இருக்கிறதால இது மேஜர் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க parallel to y ஆக்சிஸ்னு எழுதணும். சரியா, x² / a² வரணும். இங்கே பார்த்தோன்னா x² கீழே இருக்கிறது 12ங்கிற நம்பரு, y ஆக்சிஸ் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 18ங்கிற நம்பரு. ஸோ நம்ம என்ன எடுக்கணும்னா a², இங்கே என்ன எழுதணும், அதுக்கு முன்னாடி எலிப்ஸ், இது வந்துட்டு என்ன ஷேப்னா எலிப்ஸு, இது வந்து parallel to y ஆக்சிஸ், ஏன்னால் அங்கே வந்துட்டு 18 தான் பெரிய நம்பரு, அது y ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கிறதால நம்ம parallel to y ஆக்சிஸ் இந்த எலிப்ஸ் வந்துட்டு. ஸோ a² = 18 அப்புறம் b² = 12 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு a² = 9 × 2 அப்படின்னு எழுதலாம். a = 3√2 வந்துடும். அதே மாதிரி இங்கே b² = 4 × 3, b = 2√3 வந்துடும். சரிங்களா, இப்போ ஸோ இதெல்லாம் எழுதியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சென்டர் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொஷினில் கேட்டாங்கன்னா சென்டர் கேட்டாங்க. சென்டருக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா h, k அப்படின்னு சொல்லுவோம். h, k. ஸோ சென்டர் வந்துட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, -4ன்னு சொன்னால் அது எப்படி எடுத்துக்கணும், +4ன்னு எடுத்துக்கணும். அப்போ 4, -2 இதுதான் வந்துட்டு சென்ட்ரு. அதே மாதிரி ஃபோக்கஸ் நம்ம எடுக்க போகிறோம். ஃபோக்கஸ் எடுக்கும்போது ஃபோக்கஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா h, +or - c + kன்ட்டு வரும், c + kன்ட்டு வரும். ஸோ ஹச்சுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது, 4ன்ட்டு இருக்குது, +or - c + k அப்படின்ட்டு இருக்குது. ஸோ சிக்கு நமக்கு வேல்யூ தெரியணும். இந்த c எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பாருங்கள். c² இங்கே என்ன ஃபார்முலா வரும்னா a² - b² வரும். ஸோ a²க்கு பதிலாக பார்த்தோன்னா நமக்கு 18 இருக்குது, b²க்கு பதிலாக 12 இருக்குது. ஸோ இங்கே 6, c² = 6, c = √6 அப்படின்ட்டு வந்துடும். ஸோ சிக்கு பதிலாக அங்கே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, √6 அப்புறம் ப்ளஸ் கேவோட வேல்யூ என்னது, -2. ஸோ இதுக்கு நம்ம 2 வேல்யூ எழுதணும். ஃபோக்கஸ் வந்துட்டு 2 வேல்யூ எழுதணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 4, ப்ளஸ் வேல்யூ எடுத்துக்கிறோம். அங்கே √6 இல்லையா, 6 வந்துட்டு c வந்துட்டு √6, √6 - 2 இது ஒரு வேல்யூ ஃபோக்கஸு. அதே மாதிரி இன்னொரு வேல்யூ இது வந்துட்டு எஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது வந்துட்டு s'. இன்னொரு ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா 4 - 1 √6 - 2 அப்படின்னு வந்துடும். ஸோ ஃபோக்கஸ் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோக்கஸுக்கு அடுத்து வெர்டெக்ஸ் எழுத போகிறோம். ஸோ வெர்டெக்ஸுக்கு ஃபார்முலா என்ன நம்மளுக்கு, h, +or - a + kன்ட்டு வரும் ஃபார்முலாவில். இதுதான் வெர்டெக்ஸுக்கு ஃபார்முலா. ஹச்சோட வேல்யூ பார்த்தோன்னு சொன்னாக்க h வந்துட்டு 4ன்ட்டு இருக்குது, +or - a ஓட வேல்யூ தெரியணும். a வந்துட்டு 3√2 ப்ளஸ் k ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்குங்க, -2ன்ட்டு இருக்குது. ஸோ -2. இப்போ இதுலேயும் 2 வேல்யூ நம்ம எடுத்துக்கணும் இல்லையா, +or - இருக்கிறதுல 2 வேல்யூ. ஸோ ஏவில் வந்துட்டு 4,
3√2 மைனஸ் 2 ஒன்று, ஏ டேஷ் வந்துட்டு இன்னொரு வெர்டெக்ஸு 4, மைனஸ் 3√2 மைனஸ் 2ன்ட்டு வரும். இதான் வந்துட்டு வெர்டெக்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்ரிக்ஸ். ஃபைனலாக வந்து டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு என்ன ஃபார்முலானா y ப்ளஸ் ஆர் மைனஸ் a/e ப்ளஸ் k அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். இதில் நமக்கு என்னென்னலாம் தெரியும்னு சொன்னாக்க ஈயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஈயோட வேல்யூக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்கு நமக்கு தெரியும், ஒரு நோட்டை இங்கே எழுதிக்கோங்க, ஏஇ சி, இதான் நமக்கு ஃபார்முலா. இதில் வந்துட்டு இ c/a அப்படின்னு எழுதலாம். ஸோ இ சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா √6. இந்த √6 எழுதணும். √6 நான் √3 √2ன்னு எழுதிக்கிறேன். ஏவோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 3√2ன்ட்டு வரும். 3√2ன்ட்டு வரும். இந்த 3யை வந்துட்டு √3 × √3ன்னு எழுதுகிறேன். அதுக்கப்புறம் √2. ஸோ எல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். √3 √3 √2 கேன்சல் பண்ணால் ஆன்சர் வந்துட்டு 1/√3 அப்படின்ட்டு வரும். அப்போ ஈக்கு பதிலாக 1/√3ன்னு வருது. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவோட வேல்யூ பார்த்தோன்னு சொன்னாக்க 3√2 டிவைடட் பை ஈயோட வேல்யூ 1/√3 ப்ளஸ் கேவோட வேல்யூ -2ன்ட்டு வருது. ஸோ -2. இப்போ இது கேன்சல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ப்ளஸ் ஆர் மைனஸ் இது ரெசிப்ரோக்கலில் மேலே போயிடுச்சுன்னு சொன்னால் 3√6 -2 அப்படின்ட்டு வரும். இதில் 2 டைரக்ட்ரிக்ஸ் எழுத போகிறோம். ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதால 2 டைரக்ட்ரிக்ஸ் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோன்னு சொன்னாக்க y ப்ளஸ் எடுத்துப்போம், ப்ளஸ் 3√6 -2 இது ஒரு ஆன்சரு. அதுக்கப்புறம் y -√3 3√6 -2 அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ இதான் அந்த சம்மு. கண்டிப்பாக இந்த சம்மு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை மாதிரி தொடர்ந்து நம்ம வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸு எந்தெந்த சம்ஸ்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோம். இது கண்டிப்பாக இந்த சம்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ள தகவலாக இருக்கும். பப்ளிக் எக்ஸாமுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரியே ப்ராக்டிக்கல் சம்ஸ் இந்த யூனிட்டில் இருக்கிற ப்ராக்டிக்கல் சம்ஸு அதுலேருந்து ஒரு சில சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.